Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல weight loss முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சூப் ரெசிபில நம்ம கொஞ்சம் கூட ஆயில் எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால weight loss பண்றவங்க பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு கப் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து நீங்க குடிச்சீங்கன்னா சீக்கிரமாவே உடம்பு குறையுங்க. வாங்க இந்த சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துர்க்கங்க. இது போல ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை. நம்மளுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா மரம் இல்லாதவங்க எப்போயாவது இது போல் கிடைக்கும் போது இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இல்லை சில்வர் கப்பில் உருவி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் மட்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க, கெட்டு போகாது. இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் மரம் இருக்கிறவங்க நீங்கள் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு குடிக்கலாங்க. சப்போஸ் மரம் இல்லாதவங்க முருங்கைக்கீரை கிடைக்கும் போது நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அது போல் கெட்டு போகாது, ஒரு வாரம் வரைக்குமே அப்படியே இருக்குங்க. இது போல் நல்ல முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் அப்போ தான் போகும். பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப் செய்ய போகிற பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு அகலமான பவுலில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அடுத்ததான் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. சோம்பு பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 7லேருந்து 8 பல் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேங்க. இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை உரல் கல்லையோ சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோங்க. கட் பண்ணலாம் இல்லை, முழு சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயமும் இந்த சூப்பில் சேர்த்து குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட சாறு ஃபுல்லாகவே நம்மளுடைய சூப்பில் இறங்கிடுங்க. மெதுவாக எல்லா சின்ன வெங்காயத்தையுமே இடிச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இடித்த இந்த சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம சூப்புக்காக ரெடி பண்ண பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு பல் ஒரு 6லேருந்து 7 பல் எடுத்துருக்கேங்க. தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. தோல் உரிக்காமல் இந்த 7-8 பூண்டு பல்லையும் அந்த பவுலில் சேர்த்துட்டு இதையுமே நம்ம ரசத்துக்கு இடிக்கிற போல் நல்லா இடித்து விட்டுக்கலாம். நல்லா இடிச்சுட்டு இதையும் நம்ம சூப்போடு சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பூண்டு வந்து நம்ம ரெகுலராகவே சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது ஹார்ட்டுக்கெலாம். இடித்த பூண்டை நம்ம சூப் வச்சுருக்கிற அந்த பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேங்க. இந்த மிளகையுமே நம்ம இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த காரம் நல்லா இறங்கும். மிளகை வந்து ஒரு 2-3 இடிச்சிட்டு சேர்த்துட்டு நம்ம சூப்பை கொதிக்க வைக்க போகிறோங்க. நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. இந்த மிளகையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு 5 பொருளுங்க. இது கூட டேஸ்ட்டுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சூப்புக்கு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நம்ம இப்போ சூப்பை கொதிக்க விட போகிறோங்க. இது எல்லா ப்ராசஸையும் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த வெங்காயம், பூண்டு, மிளகெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. இதில் எண்ணெய்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. ஆயில் நம்ம சுத்தமாக சேர்க்கல. கொதித்து வரட்டும். பாருங்கள், அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் கொதி வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுங்க. நம்ம முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது கொதிச்சு அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாமும் நம்ம சூப்பில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். நம்ம அதில் சேர்க்குற பொருளெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பில் இறங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த சத்துமே இருக்காது. அதனால் கீரையை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த சூப்பை மட்டுமே வடிகட்டி குடித்தா போதும். இதில் உள்ள எல்லா சத்துமே அந்த சூப்பில் இறங்கிடும். அது மட்டும் இல்லைங்க, முருங்கைக்கீரையை சாப்பிடாத குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இது போல் சூப்பாக வச்சுட்டு வடிகட்டி கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்கங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு வருது.
இது போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு எல்லாத்தோட ஃப்ளேவரும் நல்ல சூப்பில் இறங்கட்டும். ஃபஸ்ட் கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கீரைலாம் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ இது போல் கலந்து விடுங்க. அப்படியே கொதிக்கட்டும். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அயன் சத்து அவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குங்க. நம்ம டெய்லியுமே நார்மலாக இருக்கிறவங்களும் இந்த சூப்பை கண்டிப்பாக குடிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு அந்த கலர் நல்லா இறங்கிடுச்சு. கீரையும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே கொதிக்க விடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்க்கும் போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. அவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுட்டு நம்ம சூப்பை வடிகட்டிக்கலாம். மெதுவாக எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க. அந்த கீரையுமே எடுத்து இது போல் அமுத்தி விட்டோன்னா அதில் இருக்கிற சாரெல்லாம் கீழே இறங்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வெயிட் லாஸ் சூப். இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு இல்லை, எல்லாமே இந்த சூப்பை குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் ஆயில் சேர்க்காமல் முருங்கைக்கீரை சூப் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.